ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஐபிஎல்லோட ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆரம்பிக்கிற இந்த ஒரு நிலையில தான் எஸ்ஆர்ஹெச்சோட மீட் அண்ட் கிரீட் ஃபங்க்ஷனில் அபிஷேக் சர்மா சரியான சம்பவத்தை செஞ்சுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு நம்ம விராட் கோலி கொடுத்த ஒரு பதிலடியுமே தாறுமாறான ஒன்றுன்னு தான் சொல்லணும். சரி, அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி எஸ்ஆர்ஹெச் மீட் அண்ட் கிரீட் ஃபங்க்ஷனில் அபிஷேக் என்ன சொன்னார்னு பார்த்துருவோம். அதாவது அபிஷேக் என்ன சொல்லியிருக்காருன்னா, டிராவிஸ் ஹெட் ஒத்தாலே போதும் ஆர்சிபியோட விஷயத்தையும் முடிக்க, அதாவது ஆர்சிபியோட மொத்த டீமையும் முடிக்க எங்களுக்கு டிராவிஸ் ஹெட்டோட ஒரு பவரே போதும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி தான் டிராவிஸ் ஹெட்டும் இருப்பார்னு சொல்லணும். ஏன்னா டிராவிஸ் ஹெட்டோட ரோல் அந்த அளவுக்கு ஒரு நோட்டபிள் ரோலாக தான் இருக்கும். முக்கியமாக சின்னசாமி ஸ்டேடியம்னாலே நம்ம டிராவிஸ் ஹெட் வேறு லெவல் பண்ணிடுவார். அது எல்லா ஃபேன்ஸுக்கும் தெரியும். எஸ்ஆர்ஹெச் ஃபேன்ஸ் அண்டு முக்கியமாக மற்ற ஃபேன்ஸ் எல்லாருக்குமே தெரியும். சின்னசாமி ஸ்டேடியம் வந்தாலே டிராவிஸ் ஹெட் ஒரு சம்பவத்தை செஞ்சு விட்ருவார். முக்கியமாக ஆர்சிபி கூட விளாட்ணுன்னாலும் ஒரு சம்பவத்தை செய்கிறவர் தான் டிராவிஸ் ஹெட். சரி, அப்படி என்னதான்டா அவருக்கு ஆர்சிபி மேலே கோவம் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணும். ஏன்னா டிராவிஸ் ஹெட் அந்த அளவுக்கு ஒரு டாப் ரெக்கார்டு இருக்கும் அந்த சின்னசாமி ஸ்டேடியத்தில். அது மட்டும் இல்லாமல் எஸ்ஆர்ஹெச் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா, ஆர்சிபி ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா டெஃபினெட்லி ஆர்சிபி ஜெயிக்க தான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஆர்சிபி ஒரு சில இடத்துல லீட் பண்ணுறாங்கன்னு தாங்க சொல்லணும். ஒரு சில விஷயத்தில் ரொம்பவும் அட்வான்ஸாக யோசித்து பண்ணுறாங்க. முக்கியமாக ஆர்சிபியோட பவுலிங் எடுத்துக்கிட்டிங்கன்னு வையலேன், எஸ் தயால் ஆசில்வுட் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச்சோட ப்ளே பண்ண முடியாது, விச் இஸ் இம்பாசிபிள்னு தான் சொல்லணும். ஏன்னா ஆர்சிபியோட மேனேஜ்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களோட இன்ஜுரி க்யூர் ஆகலை, அதனாலேயே பார்த்தீங்கன்னா அவங்கள விளையாட வைக்கிறது ரொம்பவும் ரிஸ்க்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. சரி, அதுவும் ஒரு நோட்டபுளான பாயிண்ட்டு தான். அதுக்கப்புறம் ஆர்சிபி அவங்களுக்கு பதிலாக யாரை வைப்பாங்கன்னு பார்த்தா நுவான் துஷாரையும் ரஷீகையும் தான் ப்ளேஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் தான் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிராஜுக்கு பதிலாக புவனேஷ்குமார், இப்படி நல்ல நல்ல ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது ஆர்சிபி கிட்ட. என்னதான் ஆர்சிபி கொஞ்சம் நல்ல ஆப்ஷன்ஸில் இருந்தாலும் ஒரு பழைய டீம் எனக்கு தெரியுதுங்க. அதாவது போன வருஷம் பவர்ஃபுல்லாக இருந்தாங்க, அதுக்கு முந்தின வருஷம் கொஞ்சம் வீக்காக இருந்தாங்க. அந்த டீம் பார்த்தீங்கன்னா திருப்பி ரெப்ரசன்ட் ஆகுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. உங்களுக்கு எப்படின்றத சொல்லுங்கள். சரி, அப்படியே அங்கிட்டு எஸ்ஆர்ஹெச் பார்த்தீங்கன்னா பேட் கமின்ஸுக்கு பதிலாக மலிங்கா வைக்கலான் இருக்காங்க. அந்த மலிங்கா இல்லைங்க, இந்த மலிங்கா. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு சில விஷயத்தில் எஸ்ஆர்ஹெச் இன்னும் அடி வாங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்றப்ப அபிஷேக் அப்படி பேசியிருக்கக்கூடாது. முக்கால்வாசி எப்படியுமே பார்த்தீங்கன்னா ஆர்சிபி ஜெயிக்க தான் வாய்ப்பு இருக்குது. ஆனால் சொல்ல முடியாது, எஸ்ஆர்ஹெச்சோட பேட்டிங் அன்பிரிடிக்டபிள். ஸோ அப்படின்றப்ப நம்ம ஒன்று சொல்ல அது ஒன்று நடக்கும். அதனால் மோஸ்ட் பர்சன்டேஜ் நான் ஆர்சிபிக்கு தான் கொடுப்பேன். 40% கொடுக்குறேன்னா எஸ்ஆர்ஹெச்சுக்கு ஒரு 35% இருக்குது வின்னிங் சான்ஸு. ஸோ இதெல்லாம் பார்த்து முடித்ததுக்கப்புறம் நம்ம விராட் கோலி என்ன சொல்லியிருக்காரு, அதாவது அவர் கொடுத்த பதிலடி என்னன்னா, எங்களோட ஃபஸ்ட்டு மேட்ச் எஸ்ஆர்ஹெச் கூட அந்த மேட்சை நாங்கள் எப்பயோ ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விராட் கோலி சொல்லியிருப்பார். விச் இஸ் குட்டுங்க. அதாவது இந்த அளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பை இந்த ஒரு இடத்துல காமிச்சிருக்காரு. ஏன்னா சின்ன பையன்லாம் பேசக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த பதிலடியை அபிஷேக்குக்கு கொடுத்துருக்காரு. நாட் ஒரு எஸ்ஆர்ஹெச் டீம் ஃபேன்ஸுக்கும் எஸ்ஆர்ஹெச் டீமுக்குமே கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லணும். அவரோட ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப். எந்த விதத்துலையும் ஸ்டாமினா குறையாது, எந்த விதத்துலையும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சி போயிட மாட்டாது. ஜெயிக்கணுன்றத ஃபுல் பொட்டன்ஷியலை கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஏன்னா அப்படிப்பட்டவரை சின்ன பையன்லாம் பேசும்போது அது அக்செப்டபுளாகவே இருக்காது. அதனாலேயே பார்த்தீங்கன்னா விராட் கோலி வேறு லெவல் பண்ணியிருக்காரு. பார்ப்போம் நாளைக்கு மேட்ச்சில் யார் ஜெயிப்பாங்கன்னு. என்னோட ஹை பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஆர்சிபிக்கு தான். நீங்கள் யார் ஜெயிப்பாங்க அப்படின்றத நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸில் போட்டுருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க என்னோட சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.